ரீசெண்டா நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுல ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சென்சார் சர்டிபிகேட் எதுக்காக கொடுக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு படம் ஆடியன்ஸோட கண் பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த படம் நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பானதா, நம்ம நாட்டோட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டதா அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. இதை செக் பண்றவங்க தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன். இந்த சட்டத்துக்கு பேரு சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் 1952. சென்சார் லெட்டர்ஸோட மீனிங் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யூனா யூனிவர்சல். இந்த படத்தை யாரு வேணா பார்க்கலாம். இதுல வன்முறையா கெட்ட வார்த்தை அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது ஒரு பக்கா ஃபேமிலி படமா இருக்கும். அடுத்து யூஏ, அதாவது யூனிவர்சல் அடல்ட். இந்த மாதிரி படங்களையும் எல்லாருமே பார்க்கலாம். ஆனா 12 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்க அவங்களோட பேரன்சியல் கைடன்ஸோட தான் இந்த படங்களை பார்க்கணும். அடுத்தது ஏ, அதாவது அடல்ட்ஸ் ஒன்லி. 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்கணும். உடனே நீங்க நினைக்கிற மாதிரி கவர்ச்சி படம் கிடையாது. வைலன்ஸ் சீன்ஸ் அதிகமா இருக்கிற படங்கள், அதாவது ரத்தம் தெறிக்க இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படங்களுக்கு தான் ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அடுத்தது எஸ் ஸ்பெஷல். இது என்னடா கேள்விப்படாத ஒண்ணா இருக்குன்னு கேட்காதீங்க. இது பொதுமக்களுக்கான படம் கிடையாது. டாக்டர், சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு சிலர் மட்டுமே பார்க்கக்கூடிய படங்கள். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு படம் ஏ சர்டிபிகேட் வாங்குச்சு அப்படின்னா அது உடனே கெட்ட படம் கிடையாது. 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய படம். குழந்தைகளை அந்த படத்துக்கு கூட்டிட்டு போகாம இருக்கிறது பெத்தவங்களோட கடமை. ஒரு படத்துக்கு சென்சார் டீம் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணினாலோ இல்ல நிறைய சீன்ஸை ட்ரிம் பண்ணினாலோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் தாராளமா கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடலாம். ஒரு சில நேரங்கள்ல கோர்ட்டு மக்கள் புத்திசாலிங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது எது அப்படின்னு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சென்சார் சர்டிபிகேட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது ஜாதி மதம் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகளால நிறைஞ்சது. சோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம பாக்குற படம் எந்த விதத்திலையும் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களையும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சென்சார் சர்டிபிகேட்.